ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம செந்தில் இருந்துட்டு பயங்கர கோவமா மீனா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு மீனா, நீ இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்த, எதுக்காக அம்மா கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்கே பாருங்க, அத்தை வந்து என்கிட்ட என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அதனால தாங்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மீனா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை மீனா அப்படின்னு சொல்லி கத்தி பேசவும், இதை கேட்ட மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் பண்ணது தப்பு, நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டு இப்போ என்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம பாண்டியனுக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இதை கேட்ட உடனே பயங்கர கோவத்துல செந்திலோட ரூம்ல வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது மீனா இருந்துட்டு பயங்கர ஷாக்கோட யார் அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கவும், டே செந்தில் அப்படின்னு பாண்டியன் சத்தை கேட்கவும் நம்ம செந்திலுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு செந்தில அப்படியே இழுத்துட்டு வந்து தரன்னு கீழே போட்டு அப்படியே அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இங்க பாருடா, உனக்கு நீதி நேர்மை என்ன நான் சொல்லி கொடுத்ததை நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா, அடுத்தவன் காசுக்கு எப்படா உன்னால ஆசைப்பட முடிஞ்சது அப்படின்னு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதி வந்துட்டு, எங்க எதுக்காக இவனை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு கோமதி, இவன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? இவன் பண்ணியிருக்க வேலை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நீங்க எல்லாருமே பயங்கர கோவப்படுவீங்க. இவன் அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்கிட்டு இப்போ வந்து அடுத்தவன் காசுல வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு பயங்கர கோவமா சொல்லிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்ட மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு மாமா, இனிமேலும் எதுவும் பண்ண மாட்டாரு அப்படின்னு நம்ம பாண்டியன் கிட்ட சொல்லவும், இங்க பாருப்பா மீனா, இதனாலதான் உனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சுன்னு என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்க வேண்டியதான மீனா, இவனை தோலை உரிச்சு எடுத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே, இங்க பாருங்கப்பா, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான்ப்பா, இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே உள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனால மனசு தாங்க முடியல. நைட்டு ஃபுல்லா கோமதி கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில நம்ம செந்தில் கிட்ட வந்து, இங்க பாருடா, நீ இந்த வீட்டுல இருக்கணும்னு நினைச்சனா நீ லஞ்சமா வாங்கின எல்லா பணத்தையும் ஒரு நல்ல காரியத்துக்காக செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறத பற்றி நீ யோசி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம செந்திலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இத்தனை நாளாக இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த லஞ்ச பணத்தெல்லாம் வாங்கி வச்சோம், இப்போ அடுத்தவங்களுக்கு செலவு பண்ண சொல்கிறாங்களே அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க. இப்போது நம்ம இந்த வீட்டில் இருந்து தான் ஆகணும்னா போய் பணத்தை வாங்கி நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம மீனாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி ரெகுலராக மீட் பண்ணுற இடத்துல வர சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா மீனா, செந்திலா இந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டான், கண்டிப்பாக அவனை பற்றி எனக்கு தெரியும், இதை யாரோ கூட இருந்து தூண்டி விடுறாங்க, அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், அவன் பின்னாடியே போகலாம், வாப்பா மீனா அப்படின்னு சொல்லவும், ஏங்க நானும் வரட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிப்பா வா கோமதி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமா நம்ம செந்திலை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம செந்தில் இருந்துட்டு மீனாவோட அப்பா கிட்டே போயிட்டு, இங்க பாருங்க மாமா, இந்த விஷயம் என்னோட அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் மீனா சொல்லிட்டா, அதனால வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனை, அந்த லஞ்ச பணத்தை ஏதாவது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திட்டு வரதா இந்த வீட்டுக்குள்ள இல்லைன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே இருக்காதுன்னு எங்க அப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம மீனாவோட அப்பா இருந்துட்டு, இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க கவலையே படாதீங்க, நீங்க நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணிட்டேன்னு போய் உங்க அப்பா கிட்ட சொல்லிடுங்க, போய் சொல்லுங்க, என்ன பண்ணிட போறாரு, எதுவும் பண்ண போறது கிடையாது, நீங்க இந்த மாதிரியெல்லாம் பயந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் இப்போ நீங்கள் இப்போவும் இதே நிலைமையில் இருக்கீங்க, நீங்கள் மேலும் மேலும் உயர்ந்துக்கிட்டே இருக்கணும்னா ஏன் பேச்சை கேளுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட மீனா, கோமதி, அதுக்கப்புறம் பாண்டியன், இவங்க எல்லாருமே பயங்கர ஷாக்கு. தன்னோட பையனுக்கு இப்படி ஒரு கேவலமான தப்பான வழியை காட்டியிருக்காரு, இவரை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு பாண்டியன் பயங்கர கோவத்தில் போயிட்டு நம்ம மீனாவோட அப்பாவோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருங்க, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா, நீங்கள் என்னோட சம்பந்தி தான், அதுக்காக நீங்க பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் அமைதியே இருக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது, என் பையனுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல புத்திய சொல்லி மாப்பிள்ளையும் பொண்ணையும் சந்தோஷமா வாழ வைக்காம இப்படி 2 பேருக்கும் சண்டை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் இதுக்கு மேலேயும் நீ தொடரணும், இந்த மாதிரி போய் சொல்லு அந்த மாதிரி போய் சொல்லுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா, இனிமே என் பையன் கூட பேசுறதையோ இல்லை எங்க வீட்டுக்கு வரதையோ நிறுத்துறீங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு பயங்கர கோவத்தில் சொல்லவும், இங்க பாருங்க சம்மந்தி, முதல்ல என்னோட கழுத்துல இருந்து கையை எடுங்க அப்படின்னு சொல்லி கோவமா சொல்லவும்,
அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியனோட கையை பிடிச்சி எங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கத்தில் இழுத்துட்டு வந்து விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்னோட விஷயத்தில் தலையிடாதீங்க, அவங்கக்கிட்ட பேசாதீங்கன்னு உங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேனா இல்லையா? எதுக்காக இவங்களுக்கு இப்படி ஒரு கேவலமான புத்தியை கற்றுக் கொடுத்தீங்க? இப்படி குறுக்க வழியில் சம்பாதிக்கிறது நம்மளுக்கு உடம்புல ஒட்டாதுன்னு உங்களுக்கு தெரியாதாப்பா? இது எவ்வளோ பெரிய தப்புன்னு உங்ககிட்ட எத்தனை முறை நான் சொல்லியிருக்கேன். ஆனா இத்தனை முறை சொல்லியிருந்தோம், எதுக்காகப்பா என்னோட புருஷனுக்கு இப்படி ஒரு புத்தியை கத்து கொடுத்தீங்க? என் புருஷன் நியாயமா தர்மமா இருக்காருன்னு சொல்லிட்டு தான் அவரை லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் இல்லை. ஆனா அவரவே மாத்தி இப்படி கேவலமான ஒரு விஷயத்த பண்ண வச்சிட்டீங்களப்பா. இனிமே நீங்க எனக்கு அப்பாவும் இல்லை, நான் உங்களுக்கு பொண்ணும் கிடையாது அப்படின்னு கோவமா சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம செந்தில் இருந்துட்டு அப்பாப்பா இங்க பாருங்கப்பா, மாமா எந்த தப்புமே பண்ணலப்பா, என்னாலதான் எல்லா பிரச்சனையும், நான் இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா மாமாவை எதுவும் சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடா, ஓ மாமனாரை சொன்னா உனக்கு அவ்வளோ கோவம் வருதா? உனக்கு என்னடா சொல்லி கொடுத்துருக்காரு அவரு? சின்ன வயசுல இருந்து உனக்கு என்னென்னலாம் சொல்லி வளர்த்துருப்பேன் நானு. நீதினா என்ன, நேர்மைனா என்ன, எப்படி நேர்மையா வாழணும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன்னா இல்லையாடா? ஆனா அந்த நிலைமையில வளர்த்து இப்படி ஒரு காரியத்தை, இப்படி ஒரு அவமானத்தை எனக்கு தேடி கொடுத்துட்டியேடா. உன்னை பார்த்தாவே எனக்கு அவமானமா இருக்கு, அசிங்கமா இருக்கு அப்படின்னு ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்கவும், இங்க பாருங்க சம்மந்தி, என்ன சம்மந்தி, ஊர்ல உலகத்துல யாரும் பண்ணாத தப்ப மாப்பிள்ளை பண்ணிட்ட மாதிரியே நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க. மாப்பிள்ளை பண்ணது சரிதான், இப்படி பண்ணாதானே சீக்கிரமா சொந்த வீடு, தோட்டு துறவோ காரு அப்படின்னு சந்தோஷமா வாழ முடியும். இப்படி பண்ணலனா அவங்க 2 பேரும் சம்பாதிக்கிறத வச்சு ஒரு வீடு கூட வாங்க முடியாது. ஜென்மத்துக்கும் உழைச்சா கூட அது முடியவே முடியாது. அவங்களுக்கு குழந்தை குட்டின்னு பிறந்துட்டா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அது இதுன்னு எத்தனையோ செலவு இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டா சீக்கிரமா அவங்க முன்னேறிடுவாங்கள அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே அடைச்சி நிறுத்துங்க. இப்போவும் உங்களுக்கு இந்த புத்தி போகவே இல்லையா? இங்க பாரு மீனா, உன் அப்பா அப்படின்றதுனால தான் இப்போ வரைக்குமே நான் கொஞ்சம் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இதே இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்கள சும்மாவே விட்டுருக்க மாட்டேன். இங்க பாருங்கப்பா, உங்களுக்கு என்ன சொல்லி நான் புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியலப்பா. எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இனிமே உங்களுக்கு நான் பொண்ணு கிடையாது, நீங்க எனக்கு அப்பாவும் கிடையாது. உங்க பொண்ணு செத்துட்டான்னு நீங்க நினைச்சுக்கோங்க. இனிமே என் வீட்டு பக்கமோ என்னோட புருஷங்கிட்டயோ பேசுற வேலை வச்சுக்காதீங்க. இங்க பாருங்க மாமா, இனிமே நான் பாத்துக்கிறேன் மாமா, இனிமே இவர் எந்த தப்பும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனை கூப்பிடவும், இங்க பாரு மீனா, நீ எவ்வளோ அதாவது உனக்கு எதுவுமே சொல்லி கொடுத்து வளர்க்கலனாலையோ, நீ எவ்வளோ பொறுப்போட எவ்வளோ நியாயத்தோடு இருக்க. ஆனால் இவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தோம், இவன் இப்படி ஒரு கேவலமான புத்தியோடு இருக்கானே, இதை நினச்சாவே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு மீனா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்க மாமா, இனிமேல் எந்த தப்பும் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, இந்த மாதிரி நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீனா இருந்துட்டு பாண்டியன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கவும், நம்ம அது கோமதி இருந்துட்டு மீனாவோட அப்பா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, நீங்க பெரிய மனுஷங்க தானே, பெரிய மனுஷங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல வழியையும் நல்ல புத்தியை தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஆனா நீங்க என் பையனுக்கு இப்படி ஒரு கேவலமான புத்தியை கற்றுக் கொடுத்துருக்கீங்களே, உங்களுக்கே நியாயமா? நீங்க பண்ணியிருக்கிறது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? இனிமே மீனா சொன்ன மாதிரி எங்க வீட்டுக்கு வரவும் வராதிங்க, என் பையன் கூட நீங்க பேசவும் பேசாதீங்க அப்படின்னு கோவமா சொல்லிட்டு 3 பேருமே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே, இங்க பாருடா, அந்த காசெல்லாம் வாங்கிட்டு போய் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டில் கால் எடுத்து வை. இங்கே பாருப்பா மீனா, கோட்ரஸோட சாவி இவன்கிட்ட கொடுக்கவே கொடுக்காத. அவன் அந்த கோட்ரஸ் இருக்குதுன்ற தைரியத்தில் தானே இப்படியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கான். அதனால் உன்னோட கோட்ரஸ், உனக்காக கொடுத்த கோட்ரஸை சாவி அவன்கிட்ட கொடுக்கவே கொடுக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம செந்திலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இப்போ இருக்கிறதுக்கு இடமும் இல்லை, தனக்கு ஆதரவாக பேசுறதுக்கு ஆளும் கிடையாது. இப்போ என்ன பண்ண முடியும்? அந்த காசெல்லாம் வாங்கிட்டு போய் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு, ஆசிரமத்துக்கோ எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு அந்த பணத்தை வாங்கிட்டு வரதுக்காக நம்ம மீனாவோட வீட்டுக்கு போகிறாங்க.
போன உடனே நம்ம மீனாவோட அப்பா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நான் உங்ககிட்ட கொடுத்த காசெல்லாம் எனக்கு திருப்பி கொடுங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனாவோட அப்பா இருந்துட்டு, தம்பி நீங்கள் யாருங்க தம்பி, எதுக்காக என்கிட்ட இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே செந்திலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. மாமா என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், இங்கே பாருங்க மாமா, உங்ககிட்ட கொடுத்த பணம் எல்லாத்தையும் என்கிட்ட திருப்பி கொடுங்க மாமா. இந்த காசெல்லாம் நான் உருப்படியாக ஏதாவது செலவு பண்ணலைன்னா கண்டிப்பாக என்னோட அப்பா என்னை வீட்டுக்குள்ளே சேர்த்தவே மாட்டாங்க மாமா. முதல்ல நான் கொடுத்த பணத்தெல்லாம் கொடுங்க. இங்கே பாருங்க தம்பி, நீங்கள் யாரோ நான் யாரோ, நீங்கள் யாருன்னே தெரியாது, எதுக்காக இந்த மாதிரி என்கிட்ட காசு கொடுங்கன்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்கிட்ட காசு கொடுத்ததுக்கான ஆதாரம் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம செந்திலுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவுமே புரியல. ஒரு மாதிரி மண்டை குழம்பி போயிருக்காரு. ஒரு பக்கம் அப்பா தன் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, மீனா கோட் ரோஸோட சாவியும் கொடுக்க மாட்டேங்கிறா. இந்த பக்கம் மீனாவோட அப்பா இப்படி காசு கொடுக்கலன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தலை சுத்தி போயிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம மீனாவோட அப்பா கிட்ட எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் மீனாவோட அப்பா பயங்கர கோவமா நம்ம செந்தில் கிட்ட பேசிட்டு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. நம்ம மீனாவோட அம்மா இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க பண்றது மிகப்பெரிய தப்புங்க, எதுக்காகங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மீனாவோட புருஷங்க அது மட்டும் இல்லாம அவரு கொடுத்த காசை தானே கேட்குறாரு, எதுக்காகங்க திரும்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம மீனாவோட அம்மா சொல்லவோ, இங்கே பாருடி, இந்த காசெல்லாம் அவர்கிட்ட கொடுத்தனா கண்டிப்பாக எங்கேயாவது அநாத ஆசிரமத்துக்கோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வேஸ்ட்டாக செலவு பண்ணிடுவாருடி. அதனால தான் இப்போதைக்கு இந்த காசை அவர்கிட்ட கொடுக்காம கொஞ்ச நாள் போட்டோம், பிரச்சனையெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட இந்த காசை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன், ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திட்டோம், ஒரு வீடோ இல்லை ஒரு 2-3 சென்ட் நிலமோ வாங்கி வைக்கட்டுமே, இந்த காசெல்லாம் வேஸ்ட்டாக போகிறதுக்கு நம்ம கொஞ்ச நாள் கழித்து அவங்க கிட்ட கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் உதவும் இல்லை, அதனால தான் நான் இப்போ அவங்கக்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, இனிமே அவர் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன் மாமா, உங்கள் வரைக்கும் இந்த விஷயம் வரும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருடி மீனா, இனிமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா எங்ககிட்ட வந்து சொல்லுடி, எதுக்காகடி உன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இப்படி உன்னை காயப்படுத்திக்கிட்டு இருக்கணும், என்னோட பையன் தப்பு பண்ணா நாங்க தாண்டி கண்டிக்கணும், வேற யாரடி கண்டிப்பா, இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி பண்ணாம எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட சொல்லு சரியா அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம செந்தில் வாசல்ல வந்து நிக்கிறாரு. நின்ற உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்ன கோமதி, அவன் பணத்தெல்லாம் போய் ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திட்டு வந்தானான்னு கேளு அப்படின்னு சொல்லவும், நம்ம செந்தில் அழுதுகிட்டே வந்து, இங்க பாருங்கப்பா, மீனாவோட அப்பா கிட்ட தான் காசை கொடுத்து வச்சிருந்தேன், ஆனா மீனாவோட அப்பா கிட்ட போய் காசை கேட்டா நீங்க நீ யாருன்னே தெரியாது, நீங்க என்கிட்ட காசு கொடுக்கவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவர் சொல்றதை கேட்டு எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சுங்கப்பா, இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்புன்னு இப்போதான்ப்பா நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்க காலில் கூட விழுறேன்ப்பா, இனிமே இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன்ப்பா, இனிமே அவர்கிட்ட நான் போய் கேட்டேன்னா என்ன இன்னும் தான் அசிங்கப்படுத்துவாரு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கவும் அவரு போய் கதவை சாத்திக்கிட்டு உள்ள போயிட்டாருங்கப்பா, நான் வெளியவே இருந்து அவர்கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், ஆனா அவரு என்னை மதிக்கிற மாதிரி கூட தெரியலப்பா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம பழனி இருந்துட்டு, இங்க பாரு மாப்பிள்ள, நீ இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணுவேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை, மச்சான் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தாரு, மச்சான் வளர்த்த பையனா நீ இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்க, உனக்கு எப்படி மனசு வந்துச்சு இப்படி ஒரு விஷயத்த பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு அந்த பாண்டியனோட காலில் விழுந்து, இங்க பாருங்கப்பா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனிமே இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் பாண்டியனோட மனசு இலகி, இங்க பாருடா, நீ பண்ணதெல்லாம் மன்னிச்சு மறந்து ஏத்துக்கிறேன், ஆனா இனிமேலும் இப்படி ஒரு விஷயம் நடந்தா எனக்கு இப்படி ஒரு பையன் இருந்ததாவே இல்லாம நானே உன்னை என்னோட கையாலே கொன்னு போட்டுருவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க.
சத்தியமாப்பா இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்கப்பா அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருடா, இனிமே இப்படி ஒரு தப்பு பண்ண அவ்வளோதான் உனக்கு மரியாதை. அதே மாதிரி உனக்கு வர சம்பளத்தை எல்லாத்தையும் என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அதிர்ச்சியில் பார்க்குறாரு. என்னடா பார்க்குற, நீ என்ன செலவு பண்ணுற, எது செலவு பண்ணுறன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்ல. உன்னோட காசுலேருந்து ஒத்த பைசா நான் எடுக்க மாட்டேன். ஆனால் நீ என்னென்ன என்னென்ன கட்டுற, எதுக்காக செலவு பண்ணுற அப்படின்னு எல்லாத்தையும் நான் தாண்டா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்கம்மா. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படி இப்படின்னு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிதாம்மா வளர்த்தீங்க. ஆனால் எனக்கு இப்படி புத்தி மாறி போகும்னு சத்தியமாக நானும் எதிர்பார்க்கலாமா. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கம்மா. இனிமேல் இப்படி ஒரு தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, அண்ணன் இங்கே பாருங்கம்மா, செந்தில் ரொம்ப பாவம்மா. அவன் இவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்கான்ல, அவன் அவன் கூட பேசுங்கம்மா. இங்கே பாருடா சரவணா, இன்னைக்கு இவன் கூட பேசுறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாது. ஏதோ அவர் இந்த வீட்டில் இருக்கட்டும்னு சொன்னாரே தவிர, இவன்கிட்ட தினமும் போய் கொஞ்சம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம் சொல்லலை. இவன் மூஞ்ச பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது, கோபமாக வருது. இவன் கூட பேசுறதுக்கே எனக்கு பிடிக்கல. யாராச்சும் இவன் கூட பேசுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்கிறவங்க கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோபமாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் செந்தில் ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜி, மீனா, கதிர் இவங்க 3 பேருமே போகிறாங்க உள்ளே போன உடனே நம்ம மீனா இருந்துட்டு செந்தில் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் வருத்தப்படாதீங்கண்ணே, நடந்தெல்லாம் நடந்து போச்சு. இனிமேலும் நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணாதீங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சால் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும்ண்ணே. ஆனால் இந்த விஷயம் அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல அப்படின்னு ரொம்பவே கோவமாக சாஃப்டாக பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருடா கதிர், நான் பண்ணது எல்லாம் தப்பு தான்டா. நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சும் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது மிகப்பெரிய தப்பு தானே. அதுக்கான தண்டனையை தானே நான் இப்போ அனுபவிக்கிறேன். பரவாயில்ல, நான் இனிமேல் இப்படி ஒரு தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தானே அப்பா எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க. இங்கே பாரு மீனா, உன்னோட நம்பிக்கையை நான் உடைச்சிருக்கேன். என்னை மன்னிச்சிரு மீனா. இனிமேல் சத்தியமாக எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும், இங்கே பாருங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டீங்க. இதுக்கப்புறமும் உங்களை நான் மன்னிக்காமல் இருப்பேனா? கண்டிப்பாக உங்களை மன்னிக்கிறேங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அரசி வந்த உடனே, இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த, இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணா. உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட நான் இதில் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாரு அரசி, ஏற்கனவே அண்ணன்கிட்ட எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஆஷா பேசி அண்ணனோட மனசை காயப்படுத்தியிருக்காங்க. நீ மேலும் மேலும் அண்ணனை பேசி வருத்தப்பட வைக்காத. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. இங்கே பாருங்கண்ணே, என்னதான் இருந்தாலும் அண்ணன் பண்ணது தப்பு தானே. இங்கே பாரு, தப்பாகவே இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்லி காட்டுறது அது மிகப்பெரிய தப்பு. அது நம்ம பண்ணக்கூடாது. அண்ணன் தான் திருந்தி வாழ்கிறேன்னு சொல்லிருச்சுல்ல, இனிமேல் அப்படி ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டேன்னு சொல்லிருச்சுல்ல, எதுக்காக திரும்ப திரும்ப இந்த விஷயத்த பற்றி பேசிக்கிட்டு இருக்க? இனிமேல் இந்த விஷயத்த பற்றி பேசாமல் முதல்ல போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசியும் பயங்கர கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு செந்தில் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணது தப்புன்னு உணர்ந்துட்டீங்கல்ல, அதுவே எனக்கு போதும். நான் அத்தைக்கிட்ட மட்டும்தான் சொன்னேன். அத்தைக்கிட்ட நான் உங்ககிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி கேட்காதீங்கன்னு நான் ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். அவங்களும் சொல்ல மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த விஷயத்த அவங்களால மறைக்க முடியல. அதனால தான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாங்க போல். நான் வேணும்னு எதுவுமே பண்ணலைங்க. அத்தைக்கிட்ட என்னால் மறைக்க முடியல. அதனால தான் அத்தைக்கிட்ட சொல்லிட்டேன். இனிமேல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணாதீங்க, நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அரசி படிக்கிறதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்திக் இருந்துட்டு நம்ம யார் நம்ம அரசிக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. மெசேஜ் பண்ண உடனே இவர் எதுக்காக பண்ணிக்கிட்டு மெசேஜ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நம்ம கார்த்திக் கூட கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம
குமாருக்காக நிச்சயதார்த்த ஏற்பாடு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு, இங்கே பாருடி, எனக்காக என்னோட அப்பா எப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாருன்னு பாருடி, என்னோட கல்யாணம் என்னோட நிச்சயதார்த்தம்னு எல்லாமே அவ்வளோ கிராண்டாக நடக்க போகுதுடி. இனிமேல் என்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போகுது. இனிமேல் உன்னை நினச்சோ இல்லை உன் பின்னாடியோ நான் திரியவே மாட்டேன்டி. உன் பின்னாடியே திரியறதுனால தானே நீ அவ்வளோ திமிரு எடுத்து போய் கிடக்கிற. இனிமே உன்னோட திசை பக்கம் கூட நான் திரும்பவே மாட்டேன்டி அப்படின்னு கோவத்தில் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு குமார்கிட்ட வந்து, இங்கே பாருடா, நீ தான் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தல, எதுக்காக அந்த வீட்டு பொண்ணவே பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு அப்பதா, எனக்கு அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்து என்னை ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, நீ பண்ணி வச்சிருக்க வேலை அப்படிடா, நீ பண்ணி வச்சிருக்க வேலையால் என்னால் யார்கிட்டையும் பேச முடியல, எல்லாரும் என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நீ அரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா திருந்தி வாழ்றதானே சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ திருந்தாத ஒரு ஜென்மனு எனக்கு இப்போ தாண்டா புரியுது. அதனால தாண்டா அரசி திரும்பவும் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க பார்த்தா, நீங்களே என்னை இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினா எப்படி அப்பத்தா, இங்கே பாருங்க, இனிமேல் என்னோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட பொண்டாட்டி என்னோட பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு நான் இனிமேல் என்னோட வாழ்க்கையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, உன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான்டா. ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணோட குடும்பம் நல்ல குடும்பமே கிடையாது. அப்படி ஒரு குடும்பத்தில் நீ பொண்ணு எடுத்துட்டு எப்படி நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. இப்போ பாரு, நாளைக்கு காலையில் உனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துடும். அதுக்கப்புறம் கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. கல்யாணம் நடந்துடும். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கூடையும் இந்த குடும்பத்துக்கூடையும் நீ போராடிக்கிட்டு தான் இருக்கணும். இதுதான் நடக்க போகுது. நான் என்ன சொல்கிறேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, இங்கே பாரு அப்பத்தா, என்கிட்டலாம் யாரும் வாழ ஆட்டவே முடியாது. நான் எவ்வளோ பெரிய ஆள், என்கிட்ட போய் யாராவது பிரச்சனை பண்ணுவாங்களா? கண்டிப்பாக யாரும் பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படியே பிரச்சனை பண்ணாலையும் அதை எப்படி சமாளிக்கணுன்றது எனக்கு தெரியும். அதனால் இதை பற்றி நீ கவலைப்படவே படாத, சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே நம்ம அந்த இது அப்பதான் இருந்துட்டு, இங்கே பாருடா, நீ சந்தோஷமாக இருந்தா அதுவும் எனக்கும் சந்தோஷம்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வடிவும் மாறியும் ரொம்ப சந்தோஷமாக நகை, அதுக்கு பொண்ணுக்கு மோதிரம், பையனுக்கு மோதிரம், நகைன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்பத்தா கிட்ட, அதுக்கப்புறம் நம்ம சுகன்யா, அதுக்கப்புறம் நம்ம சக்திவேலு, முத்துவேலு, அப்பத்தா, குமார் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் உட்கார வச்சு, இந்த நகை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சுகன்யா இருந்துட்டு, அக்கா என்னக்கா, எல்லா நகையுமே சூப்பராக இருக்குது, அதுவும் இந்த மோதிரம் வேற லெவல் செம்மையாக இருக்குது, இங்கே பாருங்கக்கா, ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து வரவங்களுக்கு இவ்வளோலாம் தேவையா, இவ்வளோ ஆடம்பரமாக நம்ம அவங்களுக்கு செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சக்தி இருந்துட்டு, என்ன சுகன்யா, இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறவாவ, அதனால் அவளுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? என்னோட மருமகளுக்கு நான் எல்லாத்தையுமே பண்ணுவேன். அவள் அந்த வீட்டில் இருந்து ஒத்த பைசா எடுத்துகிட்டு வரணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. அவள் இந்த வீட்டுக்கு வந்தால் மகாராணியாக வாழணும், அது மட்டும்தான் எனக்கு தேவை. அது மட்டும் இல்லாமல் என்னோட பையனும் அந்த பொண்ணு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கை முழுக்க இருந்தால் மட்டும் போதும், மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன். இங்கே பாருக்குமாரு, நீ கவலையே படாத, இனிமேல் உன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சக்தி இருந்துட்டு, முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு சக்தி, நீ சொன்ன மாதிரி குமாரோட வாழ்க்கை நல்லபடியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான். நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டியா? எல்லாமே பண்ணிட்டேனே, வெளியே பாருங்கள், டென்ட்டெல்லாம் அடித்து, அதுக்கப்புறம் நம்ம பாட்டை ஓடுறதுக்கான எல்லா செட்டப்பும் எல்லாமே நிறைய இருக்குது, எல்லாமே பக்கா செட்டப்பு. பொண்ணு வீட்டுக்காரர்கிட்டலாம் சொல்லிட்டியா? அவங்க எப்போ வராங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணே நாளைக்கு காலையில் 10 to 11 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குண்ணே, அதனால் அவங்கள ஒரு 9 மணிக்கெல்லாம் இந்த வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். பொண்ணுக்கு மேக்கப் எல்லாம் பண்ணல, அதனால் இந்த பியூட்டி பார்லர்னு நிறைய பேரை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா சக்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் சக்தி இருந்துட்டு, நம்ம
பாக்கியத்துக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்கம்மா, கரெக்டாக ஷார்ப்பாக 9 மணிக்கு நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணும். 9 மணிக்கு மேலே கரெக்டாக பொண்ணுக்கு அலங்காரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பியூட்டிஃபாலேருந்து வர சொல்லிட்டுருக்கேன். நீங்கள் டைம் தவறாமல் வந்துருங்கம்மா. இங்கே பாருங்க ஐயா, என்னோட பெரிய பொண்ணு மட்டும் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு வரமாட்டா. அவளுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே கிடையாது. அவள் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கா. நான் என் பொண்ணுக்கிட்ட பேசிட்டேன். என் பொண்ணுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இருக்குது. ஆனால் என் பெரிய பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டா, நிச்சயதார்த்தத்துக்கு வரமாட்டா. அதில் ஏதாவது உங்களுக்கு வருத்தம் இருக்குதுங்களா ஐயா? இங்கே பாருமா, உங்கள் பொண்ணு மட்டும் கூட்டிகிட்டு வந்தால் போதும். அதுக்கப்புறம் வேறு யார் வந்தாலையும் வரலனாலையும் எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில் நம்ம பாக்கியம் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா, சுடர் என்னடி இவ்வளோ லேட்டாக ரெடி ஆகிட்டு இருக்க, முதல்ல சீக்கிரம் ரெடி ஆகிடு. இது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கார் அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. காரும் சீக்கிரமாக வந்துடும், நீ முதல்ல ரெடியாகு அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் தங்கமயில் இருந்துட்டு, இங்கே பாருமா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. எதுக்காகம்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இப்படியெல்லாம் பண்ணாதம்மா. சுடரோட வாழ்க்கைம்மா இது. சுடரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவளுக்கு இந்த நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் வேண்டாமா. அவளை நல்லா படிக்க வச்சு அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுமா. இங்கே பாருமா, வேண்டாம்மா, ப்ளீஸ்மா, நான் சொல்கிறத கேளுமா அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம பாக்கியம் பயங்கர கோவத்தில் மயிலுக்கிட்ட கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சக்தி வந்துடுறாங்க. சக்தி வந்த உடனே நம்ம தங்கமேல இருந்துட்டு சக்தியை பார்த்துட்டு பயங்கர கோவமா, இங்கே பாருங்க அப்படின்னு கோவமாக கத்த ஆரம்பிக்கவும், நம்ம பாக்கியம் இருந்துட்டு, கொஞ்ச நேரம் அமைதியாடி, ஐயா வாங்க சமந்தி, வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம தங்கமேல இருந்துட்டு சுடரோட வாழ்க்கையை காப்பாற்றுவாங்களா மாட்டாங்களா, இல்லை நம்ம சுடர் இருந்துட்டு குமார கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.